நான் உங்க அருண். ரொம்பவே உக்கரமா இருக்கிற ஒரு சாமி சிலை. முகத்தை யாருக்கும் காட்டாம தரையில புதைச்சிருக்கு. ஏராளமான வவ்வால்கள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த வவ்வால்களை யாராவது அடிச்சா அவங்களுக்கு மரணம் நிகழும். இப்படி பலவிதமான அமானுஷ தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பூமியில் முகம் புதைத்திருக்கும் ஒரு அம்மன் சிலை. நிமிந்து உட்காந்தாங்கன்னா உலகமே அழிஞ்சிருமா? அம்மனை பாதுகாக்கும் வவ்வால்கள். இதுவரை வெளி உலகம் பார்த்திராத ஸ்ரீரங்கநாதரின் காவல் தெய்வம். இப்ப நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா கோயில்களிலும் மக்கள் வழிபாட்டுக்காக சாமி சிலைகளை வச்சிருப்பாங்க. சுண்டு விரல் சைஸ்ல இருந்து பிரம்மாண்டமான உயரம் வரைக்கும் நிறைய வகைகள்ல சாமி சிலைகளை வச்சு வழிபாடுகள் செய்யறாங்க. கோயில்கள்ல சாமி சிலைகள் இருக்கிறதே அதை பார்த்து வழிபடத்தான். ஆனா இப்ப நான் போய்கிட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற சாமி யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி முகத்தை தரையில புதைச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட அங்க இருக்கிற ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அந்த அம்மனை காவல் காப்பதாகவும், தப்பான எண்ணத்தோட யாராவது அந்த கோயில் பக்கம் வந்தா உடனே அவங்கள அங்க இருக்கிற தேனீக்கள் துரத்திடுறதாகவும் சொல்லப்படுது. நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்தேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு அந்த கோயில் எங்க இருக்குன்னு விசாரிக்க தொடங்கினேன். வவ்வால் இருக்கிற கோயில்னு கேட்டதும் உடனே அங்க இருந்த ஒருத்தர் என்ன அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா இங்க வவ்வால் கோவில் ஒண்ணு இருக்கு அப்படின்னாங்க. எங்க இருக்கு? அதோ அம்மனை வந்து வவ்வால் பாதுகாக்குது. மாணிக்கநாச்சி அம்மன் கோவிலா? ஓகே சரி, ஓகே போலாமா? நம்ம எங்க இருக்குது? இதுக்குள்ள இருக்கு. சரி, ஓகே. இவரோட பேரு பாலு. இதே ஊர்ல மெக்கானிக்கா இருக்காரு. வழி நெடுக்க நான் அந்த கோயிலை பத்தியும், தரையில முகம் புதைச்சிருக்கிற அந்த அம்மனை பத்தியும், அங்க இருக்கிற தேனீக்களை பத்தியும் பாலு கிட்ட விசாரிச்சுக்கிட்டே வந்தேன். பொதுவா எல்லா கிராமப்புறங்களிலும் இது மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷம் மக்கள் மத்தியில உலாவிக்கிட்டு இருக்கும். அத பத்தி விசாரிக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். வவ்வால் பத்தியும், பூமியில முகத்தை புதைச்சு வச்சிருக்கிற அந்த அம்மனை பத்தியும் அந்த ஊரை சேர்ந்தவங்க கிட்ட விசாரிக்க தொடங்கினேன். முகத்தை பூமிக்குள்ள புதைச்சிருக்கிற அந்த அம்மனோட பேரு மாணிக்கநாச்சி அம்மன். அத பத்தின தங்களோட பயங்களை எல்லாரும் வெளிப்படுத்தினாங்க. பாபா வந்து எதையும் யாரும் கையில பிடிச்சிட்டு போக முடியாது. இதை விட்டு எல்லாம் தாண்ட முடியாது. வவ்வால்லாம் அடிக்கவே கூடாது, அடிக்கவும் முடியாது. அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த திருப்ப அவங்கள பார்க்க முடியாது. இங்க வவ்வால்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. எதுக்காக இங்க இருக்கு வவ்வால்? சாமி கிட்ட இருக்கு. இதெல்லாம் சாமி வவ்வான்னு தான் சொல்லுவோம், மாணிக்கநாச்சி வவ்வான்னு தான் சொல்லுவோம். அதனால எல்லாமே அதை யாரும் அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதனாச்சும் நடந்துச்சுனாக்கா உடனே அதுக்கு உள்ள தண்டனையை அது கொடுத்துரும். எந்த மாதிரி தண்டனை வருமா? அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆளை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஏமா அம்மன் வந்து பொதுவா அந்த முகம்லாம் இருக்கும் இல்லையா? இந்த அம்மன் வந்து ஏன் முகத்தை பூமி? இது முகம் கிடையாது. இது வந்து குப்பரிக்கா படுத்திருக்காங்க. இவங்க வந்து ஆங்காரிச்சு நிமிந்து உக்காந்தாங்கன்னா உலகமே அழிஞ்சிருமா? உயிரை கொடுக்கற சாமி, உயிரை எடுக்கிற சாமி அதுதான், உயிர் கொடுக்கற சாமி அது. நான் இங்க வந்து விசாரிச்சதுல ஒரு விஷயத்த மட்டும் என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது இங்க பூமியில முகத்தை புதைச்சுக்கிட்டு இருக்கிற மாணிக்கநாச்சி அம்மன் ரொம்பவே உக்கிரமான சாமி. அதோட இங்க இருக்கக்கூடிய வவ்வால்களை தொட்டா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயம் ஆளையே கொன்னுடும்னு இங்க பேசினவங்க எல்லாரும் பயமுறுத்துறாங்க. தேனி, கருநாகம் இப்படி நிறைய விஷயங்கள் அங்க இருக்குன்னு பீதிய கிளப்புறாங்க. இதையெல்லாம் கேட்டதும்
எனக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் எட்டி பார்க்க தொடங்குச்சு. நான் ஏதோ ஆபத்தை தேடி போய்கிட்டு இருக்கிறதா உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் போய் பார்த்துட வேண்டியதுதான்னு பாலுவோட நடக்க தொடங்கின. சிட்டியை விட்டு ஆள் அரவம் இல்லாத இன்டீரியரான ஒரு இடத்தை நெருங்கிக்கிட்டு இருந்தோம். உள்ள போக போக மனிதர்களோட சத்தமும் வண்டிகளோட சத்தமும் அறவே கேட்கல. ஒரு பெரிய ஆலமரம் எங்களை வரவேற்றது. அதோட விழுதுகள் தான் இப்ப அந்த மரத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடம் முழுக்க நிறைய மரங்களும் செடிகளுமா இருந்தது. அதுக்கு நடுவுல சிமெண்டாலான தர போடப்பட்டு 1-2 சூலாயுதங்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்தது. பாலு தரையில பூக்களால அலங்கரிச்சிருந்த ஒரு இடத்தை காட்டி இதுதான் மாணிக்க நாச்சி அம்மன் சொல்லி வணங்கினாரு. சாதாரணமா பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்த பாலு மாணிக்க நாச்சி அம்மன் இருக்கிற இடத்துக்கு வந்ததுமே அவரோட பேச்சிலையும் உடலையும் அவரை அறியாமலேயே ஒரு பயம் பரவுனத நான் கவனிச்சேன். பாலு என்னை இங்க கூட்டிட்டு வரும்போது கோயில் கிராண்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். எதுவுமே இல்லாத காலி கிரவுண்டா இருந்தது. எது எப்படியோ நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு தான் இதுவரை கேள்விப்பட்டிராத இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் கிடைக்குது. முகத்தை பூமிக்குள்ள புதைச்சிருக்கிற அந்த சிலைய நான் பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு. ஊரை காவல் காக்கிற காவல் தெய்வங்கள் தான் இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாணிக்க நாச்சி அம்மனும் ஸ்ரீரங்கம் கோயில இருக்கிற ரங்கநாதரோட காவல் தெய்வம்னு சொல்லப்படுது. இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எல்லா தெய்வங்களும் ஓலப்பிடாரு. ரங்கநாதருக்கு காவலாளி. ரங்கநாதர் இவ அனுமதி இல்லாம ரங்கநாதர் வெளியே போக மாட்டார். இவதான் ரங்கநாதர் அயோத்தியிலிருந்து வர்றப்ப விபூஷணர் கொண்டு வந்த காலத்துல இந்த 7 பிடாரிகள்ல காஞ்சியாயி, மாணிக்கநாச்சி, செல்லாயி, மண்ணாயி, ஐயாளம்மன், ஐயனார் பரிவார தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல உத்தரவு கேட்டு இதுதான் ரங்கநாதருக்கு சரியான இடம்னு இது பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கு. உரல், உலக்கை சத்தம், இப்படி எந்த சத்தமும் மாணிக்க நாச்சிக்கு பிடிக்காதான். அதனாலதான் முகத்தை தரையில புதைச்சுக்கிட்டு இருக்கிறதா இங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த சாமியா? இவங்க தான் சாமி. இதுக்கு உருவம் உள் சைடு இருக்கு. இது வெளி சைடு உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியும். உள் சைடு தான் உருவமே இருக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உலக்க சத்தம், உரல் சத்தம், அதாவது சவுண்டே உங்களுக்கு ஆவாது. அதனால குப்புறப்படுத்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க. பொதுவா எல்லா சாமிகளோட உருவமும் வழிபடுற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மாணிக்க நாச்சிய வழிபடுறவங்களுக்கு அதோட உருவம் என்னன்னு தெரியாதான். இதுவரைக்கும் பூமியில புதைஞ்சிருக்கிற இந்த சிலை எப்படி இருக்கும்னு யாருமே பார்த்ததில்ல. இத கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி சில காரணங்களுக்காக இந்த சிலைய பூமியில இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. உடனே ஊரே தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பூமியில புதைஞ்சிருக்கிற இந்த நிலையிலேயே தன்னை வைக்க சொல்லியிருக்கு மாணிக்க நாச்சி அம்மன். அதுக்கப்புறமா யாரும் இந்த சிலையை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்றாரு பாலு. இதை யாராவது நிமித்தி முன்னோர்கள் நிமித்தி பார்த்தாங்கன்னா ஏதாவது தீ பிடிச்சிருக்கு. ஆனா சாமி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி உங்களுக்கு. அதனால ஏதாவது பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சு. அதனால முன்னாடியில இருந்து இவங்க இப்படியே தான் வச்சு யாரும் இதை நிமித்தி பார்க்கணும்னு ஆசைப்படும். இவங்களை அப்படியே வச்சுதான் நாங்க வழிபட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் பல ஆண்டுகளாக. நிமித்தினா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுங்கிறதுனால அப்படியே வச்சுட்டாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். இங்க இருக்கிற மாணிக்க நாச்சி அம்மன் கோயில வவ்வால்கள் பாதுகாப்பதா சொல்லப்படுது. அதோட இந்த கோயில இருக்கிற அம்மன் சிலை வித்தியாசமான முறையில முகத்தை தரையில புதைச்சுக்கிட்டு இருக்கு. மாணிக்க நாச்சியாரோட கோயில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே தான் இருக்கு.
மாணிக்க நாச்சியார போலவே திகில் நிறைஞ்ச இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய வௌவால்கள். இந்த இடத்துக்கு மாணிக்க நாச்சியம்மன் வந்ததும் கூடவே வௌவால்களும் வந்திருக்கு. இந்த அம்மனோட அவதாரமாகவே இங்க இருக்கக்கூடிய வௌவால்களை பாக்குறாங்க. அங்க இருந்த ஆலமரத்தை நான் அண்ணாந்து பார்த்தேன். மரம் முழுக்க எக்கச்சக்கமான வௌவால்கள் தொங்கிக்கிட்டு இருந்தது. வேற இடத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, வந்து கடிக்கும் எல்லாம் செய்யும். இங்க உள்ளது எதுவுமே செய்யாது. சாமி கிட்ட இருக்கனால சாமி வௌவான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவோம். இந்த இது பாத்தீங்கன்னா சுத்து இந்த காவேரி கொள்ளிடம் நடுப்புற இந்த சைடு யாருமே இந்த வௌவாவை அடிக்க கூடாது. எங்க ஊர்மானம் கட்டுமானம் ஏதாவது துப்பாக்கி சவுண்டோ வேட்டு சவுண்டோ எங்களுக்கு காதுல நியூஸ் வந்துச்சுன்னா நாங்க போயிருவோம். போய் அது யாரு என்னன்னு பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் புடிங்கிட்டு வந்துருவோம். ஒரு நரிக்குறவர் வேட்டையாடுறதுக்காக இந்த மரத்துல இருக்கிற வௌவால்களை உண்டி வில்லால அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த வௌவால்களோட சத்திய பத்தியும் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற மாணிக்க நாச்சியம்மன் பத்தியும் எதுவும் தெரியாம இருந்திருக்கு. குறிப்பாத்து வௌவால் மேல உண்டி வில்லால கல்லெறிஞ்ச அடுத்த செகண்டே அவரு ரத்தம் கக்கி அதே இடத்துல உயிர் இழந்திருக்காரு. இந்த தகவல் காட்டு தீயா சுத்து வட்டார பகுதிகளில் பரவி இருக்கு. கூடவே இந்த வௌவால்களை பத்தின பயமும் பரவி இருக்கு. அப்பதான் இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு வௌவால் மேல பயம் வர தொடங்கி இருக்கு. வௌவாலை அடிச்சா ஏன் மனசால நினைச்சாலே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும்னு தீவிரமா நம்ப தொடங்கி இருக்காங்க. அந்த பழக்கம் தலைமுறை தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் உக்கிரமான சாமி, இன்னொரு பக்கம் அடிச்சா மரணத்தை தரக்கூடிய வௌவால், கெட்ட எண்ணத்தோட நெருங்குறவங்கள துரத்துற தேனி. இப்படி இந்த இடமே அமானுஷம் நிறைஞ்சதா மாறி இருக்கு. அதனால இந்த ஊரை சேர்ந்த யாரும் இங்க அதிகமா வரதே இல்ல. அப்படியே வந்தாலும் நைட் டைம்ல யாரும் இங்க தங்க மாட்டாங்களாம். சிறு தெய்வங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, இப்படி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா சிறு தெய்வங்களுக்குள்ளயும் இருக்கும். அப்படித்தான் இங்க இருக்கிற மாணிக்க நாச்சி அம்மனுக்கும் அக்கா ஒருத்தங்க ஊருக்குள்ள இருக்காங்க. அவங்களோட பேரு காஞ்சியாயி. ஊருக்குள்ள இருக்கிற அந்த அம்மனுக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கோயில் பூசாரி மாணிக்க நாச்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பூஜைகளை செஞ்சுட்டு தான் ஊருக்குள்ள இருக்கிற காஞ்சியாயிக்கு பூஜை செய்யறது வழக்கம். எப்ப பூஜை நடந்தாலும் முதல் பூஜை இங்க இருக்கிற மாணிக்க நாச்சி அம்மனுக்கு தான் ஒரு நடைமுறை பழக்கத்துல இருக்கு. நான் அங்க போயிருந்த சமயத்துல காஞ்சியாயி அம்மனுக்கு பூஜைகள் நடக்கிற நேரம் நெருங்குச்சு. அதனால முதல்ல மாணிக்க நாச்சி அம்மனுக்கு பூஜை செய்ய புறப்பட்டாரு பூசாரி. நானும் அவரு கூடவே திரும்பவும் அங்க போனேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பூசாரி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். பூசாரி நான் பேசுறத சரியா காதுல வாங்காம மாணிக்க நாச்சி அம்மனுக்கு பூஜைகள் செய்யறதுலயே குறியா இருந்தாரு. மாணிக்க நாச்சி அம்மன் மேல அவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்கு. பூஜைக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு பெண்ணோட அதட்டல் சத்தம் கேட்க தொடங்குச்சு. அதை கேட்டு ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். பதட்டத்தோட என் கேமராமேனோட அந்த இடத்துக்கு ஓடுனேன். அங்க ஒரு பெண் மருள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வேற யாரு வர முடியும்? மாணிக்க நாச்சி அம்மன் தான் வந்திருந்தாங்க. கத்திக்கிட்டு தரையில புரண்டுகிட்டு இருந்தாங்க. எழுப்பி உட்கார வச்சதும் கண்ணுல உட்காரத்தோட என்ன சோதிச்சு பாக்குறியான்னு கோபமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பெருமையை சொல்றதுக்கு உடனே என் எல்லையை விட்டு கிளம்புன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி இருந்த பெண்கள் எல்லாரும் தெய்வ குத்தம் நடந்துட்டதா எங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க.
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாணிக்க நாச்சியம்மன் உக்கரமான தெய்வம்னு நான் சந்திச்சு பேசின எல்லாரும் சொல்லி இருந்தாங்க. ஆனா அப்பவெல்லாம் அத நான் பெருசா எடுத்துக்கல. இப்படி ஒரு பெண் மேல மருள் வந்து மிரட்டும் போதுதான் தெரிஞ்சது அவங்க ரொம்பவே உக்கரமானவங்கன்னு. ஏதோ ஒண்ணு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நேரடியா சாமி வந்து மிரட்டுறத இங்கதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். நான் மானசீகமா மாணிக்க நாச்சியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியா நைட் அங்க தங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் போனோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பகலை விட நைட்ல அந்த இடம் வந்து ரொம்பவே பயங்கரமா கொடூரமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தேன்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் தூரத்துல பறந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான தேன்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்த விட்டே நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன மட்டும் இல்லாம எங்க கூட வந்திருந்த எங்க டீம் கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ட் எல்லாரையுமே கடிச்சிருச்சு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். இங்க இருக்கிற வவ்வால்களை யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே யாராவது அடிச்சா அவங்களுக்கு துர்சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது. இரவு நேரங்கள்ல மாணிக்க நாச்சியார் வரத பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யாருமே தங்காத இந்த இடத்துல இன்னைக்கு நைட் நான் தங்கி பார்க்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். இவரோட பேரு ரத்னம். பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயில் பூசாரி. முக்கியமான நாட்கள்ல இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போறத வழக்கமா வச்சிருக்காரு. இரவு நேரங்கள்ல மாணிக்க நாச்சியம்மனோட நடமாட்டத்தை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. கொலுசு சத்தம், சலங்கை சத்தம், எப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க வரத பார்க்க முடியும்னு இவர் சொல்றாரு. இன்னமும் வந்து அந்த இடத்துக்கு போனா மாணிக்க நாச்சியம்மன் வந்து நடக்கிறது, அங்க அவங்க இருக்கிறத வந்து உணர முடியும் அப்படிங்கிறாங்களே. தாராளமா உணரலாம். எப்போ போனாலும் உணரலாம். அவளை எப்ப வேணாலும் பார்க்கலாம். சலங்க சத்தம் கூட கேட்கும். சலங்க சத்தம், கொலுசு சத்தம். சலங்க, கொலுசு, ஒரு ஆள் குழந்தை. அதான் ஒருத்த வீட்டுக்குள்ள நடந்து போனா ஒரு பெண் கொலுசு போட்டுக்கிட்டே எப்படி நடந்து போனா சலக்கு சலக்குன்னு, அது மாதிரி அந்த சத்தங்கள் கேட்கும். ஆமா, அது இன்னைய வரை எல்லாமே சொல்லுவாங்க. சாதாரணமா ஒரு இந்த தெருவில் குடிக்கிறவங்க ஒரு சந்துல போய் பார்த்தா கூட என்ன மாணிக்க நாச்சி போறா, குழந்தை போகுது. ரத்னம் சொன்னதை கேட்டதும் எப்படியாவது மாணிக்க நாச்சியம்மனை பார்க்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். நைட்டு இங்க தங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இருக்கேன். என் கூடவே ரத்தனமும் வரதா சொல்லி இருந்தாரு. நானும் அவரும் மாணிக்க நாச்சியம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். இது வரைக்கும் திருவிழா சமயங்களை தவிர மத்த நேரங்கள்ல யாரும் நைட் இங்க ஸ்டே பண்ணது கிடையாதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாணிக்க நாச்சியம்மனே வந்து எச்சரிச்சுட்டு போனாங்க. மறுபடியும் நைட் இங்க தங்குனா அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஆனா யாரையும் எதையும் சோதிச்சு பார்க்கறது நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட நோக்கம் இல்ல. சாதாரண மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாத அமானுஷங்களை பதிவு செஞ்சு அப்படியே அத பார்வையாளர்களான உங்க முன்னால வைக்கிறது மட்டும்தான் நம்மோட வேலை. அதனால மாணிக்க நாச்சியம்மனும் நான் அவங்கள சோதிக்க வரலன்னு நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணலாம்னு நான் முடிவு செஞ்சேன். பகல்ல இருந்ததை விட நைட்ல இந்த இடம் பயங்கர அமானுஷம் நிறைஞ்சதா இருக்கு. வவ்வால்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. என் கூட வந்த ரத்னம் மாணிக்க நாச்சியம்மனை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாரு. சிலை இருக்கிற இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தவரோட முகத்துல திடீர்னு சில சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. அவரோட குரல்லையும் திடீர்னு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இந்த
அதுதான் மாணிக்கனாச்சி. இதோடைய அடியில தான் அவளுடைய உருவம் இருக்கு. இதுக்கு மேலதான் முதுகு, உள்ள முகம், மேல முதுகு. அதனால நீங்க இருந்து தங்கி பார்த்துட்டு போங்க. இருந்து ராத்திரி பார்த்துட்டு காலையில ஆயுடைய உருவம் அறிகுறியை தெரிஞ்சுக்குவீங்க. இருந்து பார்த்துட்டு மாணிக்கநாச்சியுடைய பெருமையை, யாரும் இங்க இப்படி வந்து தங்கினதில்லை, இப்படி யாரும் இங்க வந்ததில்லை, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, வந்து ஆயுடைய பெருமையை ராத்திரி தங்கி இருந்து பார்த்துட்டு போங்கப்பா. நட்டநாடு சாமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் நான் ஸ்டன் ஆகி நின்னுகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அடுத்து என்ன நடக்கும்னு புரியல. என் கூட தங்கறதா இருந்த ரத்னம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உடனே வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. நான் மட்டும் தனியா மாணிக்க நாச்சியம்மன் கோயில சுத்திக்கிட்டு இருந்தேன். பொறுமையா என்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். உடனே எங்கிருந்தோ சில தேனீக்கள் வந்து என்ன கொட்ட தொடங்குச்சு. தொடர்ந்து அந்த தேனீக்கள் என்னையே சுத்தி வந்தபடியே இருந்தது. இப்பதான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சத்தமே பிடிக்காம தான் தனியா வந்து இங்க மாணிக்க நாச்சியம்மன் பூமியில புதஞ்சிருக்காங்க. நான் இங்க இருக்கிறதால அவங்களோட தனிமைய டிஸ்டர்ப் பண்ணிட்டனோன்னு தோணுது. இல்லனா அவங்கள நான் சோதிக்கிறேன்னு கோபப்பட்டிருக்கலாம். எது எப்படியோ இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஒரு வழியா நைட் அங்க தங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் போனோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பகலை விட நைட்ல அந்த இடம் வந்து ரொம்பவே பயங்கரமா கொடூரமா இருந்துச்சு. அந்த ஆலமரத்தை பார்க்கும்போது பயங்கர அமானுஷமா இருந்துச்சு. சரி, அங்க ஒரு கருநாக பாம்பு வேற இருக்கு அப்படின்னாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தேன்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் தூரத்துல பறந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான தேன்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்த விட்டே நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன மட்டும் இல்லாம எங்க கூட வந்திருந்த எங்க டீம் கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ட் எல்லாருமே கடிச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் இங்க இருந்து அம்மனோட கோவத்துக்கு ஆளாக வேணாம் அப்படிங்கிற முடிவோட தான் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் திரும்பவும் மாணிக்க நாச்சியம்மனை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். சாப்பிடாமல் உயிர் வாழும் வினோதசாமியார். ஆன்மீகத்தை வியாபாரமாக்க கூடாது. அருள்ங்கிறது இறைவன் கொடுத்த பொக்கிஷம். குடிக்கும் பேய்க்கும் ஒரு மந்திர கயிறு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா இப்பதான் பாக்குறேன். அது எனக்கு என்ன கேட்கறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல.